அனைவருக்கும் வணக்கம். இதய நோய்களை குணமாக்கும் புனித மரியாவின் மாசற்ற இருதய ஆலயமானது ஒரு பாரம்பரியமிக்க, ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆலயத்திற்கு அதிகமாக பெருமை சேர்க்கக்கூடியவர் இதய நோய்களை குணமாக்கும் நம்முடைய மாசற்ற இருதய அன்னை. இதை நான் சொன்னேன் என்றால் அதை யாரும் மிக என்று சொல்ல மாட்டார்கள். நம்முடைய ஆலயம் 1896 ஆண்டிலே கட்டி எழுப்பப்பட்டது என்று நம்முடைய பங்கின் வரலாற்றிலிருந்து நாம் அறிய வருகின்றோம். நம்முடைய பங்கின் வரலாற்றை நாம் இன்னும் ஆழ தோண்டுவோம் என்றால் அங்கே 1861 ஆண்டில் இது ஒரு பங்காக உருவெடுத்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஊரானது, நம்முடைய சாத்தான்குளம் பங்கானது திருச்சி மறைமாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தது என்பது வரலாறு. 1881 ஆண்டிலே நம்முடைய பங்கிலிருந்து சொக்கன்குடியிருப்பு பங்கு பிரிக்கப்பட்டதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பிறகு 1887 ஆண்டிலே புதூர் பிரகாசபுரம் நம்முடைய ஊரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனி பங்காக உருவானது. நம்முடைய சாத்தான்குளம் பங்கில் முதல் பங்கு தந்தை அருட்தந்தை டயனீசியஸ் குஷின். அவர்தான் ஒரு சிற்பியாக நம்முடைய பகுதி மக்களை இறை வழியில் மாற்றி கிறிஸ்தவர் பாதையில் நடத்தி சென்று அருமையான முறையில் ஒரு சிறந்த அடித்தளம் அமைத்து கொடுத்தார். அந்த அடித்தளத்தின் மீதுதான் நம்முடைய பங்கு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நம்முடைய இந்த அருமையான ஆலயமானது 1888 ஆண்டில் அன்றைய பங்கு தந்தை பார்பியர் அடிகள் அவரது தலைமையின் கீழ் அடித்தளமிடப்பட்டு பிறகு 1896 ஆண்டில் அது நம்முடைய ஆலயமானது அபிஷேகம் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது என்பது வரலாறு. இதிலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அருட்தந்தை பார்பியர் அடித்தளமிட்டார் என்று சொன்னேன், இல்லை, நிக்கோலாஸ் என்பவர், அருட்தந்தை நிக்கோலாஸ் என்பவர் அடித்தளம் அமைத்தார். பார்பியர் என்கிற அருட்தந்தை இருந்தபோது அந்த நம்முடைய ஆலயமானது 1896 ஆண்டில் அது பயன்பாட்டிற்கு வந்தது. மந்திரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மக்களின் வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. அதே காலகட்டத்தில் நம்முடைய பங்கு தந்தை வாழக்கூடிய அந்த இல்லமும் கட்டி எழுப்பப்பட்டதாக நமக்கு வரலாறு கூறுகின்றது. 1923 ஆண்டு ஜூன் மாதம் 12 நாள் தூத்துக்குடி மறைமாவட்டம் ஒரு தனி மறைமாவட்டமாக திருச்சி மறைமாவட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட போது சாத்தான்குளம் தொடர்ந்து பங்காகவே செயல்பட்டது. அந்த புதிதாக உருவெடுத்த தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் சாத்தான்குளம் பங்கில் முதலில் பணியாற்றியவர் 1923 முதல் 29 முடிய அருட்தந்தை சிங்கராயர் என்பவர். அவரை தொடர்ந்து 1929 ஆண்டிலிருந்து 1936 ஆண்டு வரை பாயப்பள்ளி என்கிற அருட்தந்தை இங்கே பங்கு தந்தையாக செயலாற்றினார். பிறகு 1936 முதல் 47 முடிய அருட்தந்தை அருள்சாமி அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக செயலாற்றினார்கள். அந்த காலகட்டத்தில் 1936 ஆண்டில் சாத்தான்குளம் ஒரு மறைவட்டமாக, மறைவட்டத்தின் தலைநகராக நம்முடைய மறைமாவட்டம் அறிவித்து அதிலிருந்து இன்று வரை சாத்தான்குளம் மறைவட்டமானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் தலைமையிடம் சாத்தான்குளம். 1947 ஆண்டு முதல் 1959 ஆண்டு வரை பேரர் திரு மரிய ஞானம் அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக சிறப்பான பணி புரிந்தார்கள். அவர்களை பற்றி இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏறக்குறை அனைவரும் பழைய காலத்து மக்கள் அறிந்து இருப்பார்கள் என்று சொன்னால் அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். பிறகு
தந்தை அவர்களை தொடர்ந்து 1959 ஆண்டிலிருந்து 63 64 அந்த காலகட்டத்தில் அதுவரை அருட்தந்தை ஸ்டீவன் தாஸ் என்பவர் இங்கே பங்கு தந்தையாக செயல்பட்டார். பிறகு 1963 64 அந்த காலகட்டத்திலிருந்து 1974 தொடக்கம் பிப்ரவரி மாதம் அதுவரை பேரர் திரு PL எஃப்ரேம் அவர்கள் சிறப்பான முறையில் தங்களது பணியை செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து 1982 ஆண்டு வரை பேரர் திரு அகஸ்டின் பெர்னாந்து அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக இருந்தார்கள். 1982 முதல் 88 முடிய அருட்திரு தந்தை TM அம்ரோஸ் அவர்களும், அவர்களை தொடர்ந்து 1988 முதல் 93 முடிய அருட்தந்தை பிரான்சிஸ் தேவசகாயம் அவர்கள் பங்கு தந்தையாக செயல்பட்டார்கள். 1993 முதல் 95 வரை அருட்தந்தை மரியதாஸ் அவர்கள் 2 ஆண்டுகள் மட்டுமே பணிபுரிந்தார்கள். அவர்களை தொடர்ந்து 1995 ஆண்டிலே அருட்தந்தை ஆர்தர் ஜேம்ஸ் இங்கே பொறுப்பேற்று அவர்களும் 5 ஆண்டு காலம் இங்கே பணியாற்றினார்கள். அதாவது 2000 ஆண்டு வரை அவர்கள் இருந்தார்கள். 2000 2005 வரை அருட்தந்தை ஜோசப் எஸ் லியோன், 2005 முதல் 2010 முடிய அருட்தந்தை பர்னபாஸ் அவர்கள், 2010 முதல் 2015 முடிய அருட்தந்தை ஜே எட்வர்ட் அவர்கள், 2015 முதல் 2019 முடிய அருட்தந்தை ரெமிஜியஸ் எஸ் லியோன் அவர்கள் பங்கு தந்தையாக செயலாற்றினார்கள். 2019 இன்று வரை அருட்தந்தை ஆர் ஜோசப் ரவிபாலன், நான் இங்கே பங்கு தந்தையாக செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். நம்முடைய பங்கு ஒரு அருமையான பாரம்பரியமிக்க சிறப்பு வாய்ந்த பங்கு என்று தொடக்கத்திலே சொன்னேன். இந்த பங்கிலிருந்து சொக்கன்குடியிருப்பு பிரிந்திருக்கிறது, பிரகாசபுரம் பிரிந்திருக்கிறது. சமீப காலத்திலே முதலில் நொச்சிகுளம் 1995 ஆண்டு நினைக்கின்றேன் நொச்சிகுளம் பிரிந்திருக்கின்றது. பிறகு இலங்கநாதபுரம் இங்கிருந்து பிரிந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிதம்பராபுரம். இப்பொழுது நொச்சிகுளத்திலிருந்து கருங்கடல் என்கிற பங்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தனியாக பிரிந்திருக்கின்றது. அப்படி என்றால் சாத்தான்குளத்தில் இணையூர்களாக இருந்த இத்தனை ஊர்களும் பங்குகளாக உயர்த்தப்பட்டுள்ளன. அது நமக்கு ஒரு பெருமைதான். அப்படிப்பட்ட இந்த ஊரிலே நம்முடைய அன்னையின் பெருமையை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதய நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்பது பலரது சாட்சியங்கள் மூலமாக நிரூபணமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. 3 அருட்தந்தையர்களை என்னால் குறிப்பிட முடியும். பேரர் திரு PL எஃப்ரேம், அவர் இதய நோயாளி, பலமுறை மிகவும் கஷ்டப்படுவதுண்டு. அவரது பீட பணியாளராக அவரோடு எப்பொழுதும் இருந்தேன். அவர்தான் என்னை குறுமடத்திற்கு படிக்க அனுப்பினார். முதல் முறையாக என்னை கண்டிப்பாக குறுமடத்திற்கு இந்த வயதிலே சென்றுவிட வேண்டும் என்று 8வது வகுப்பு முடிந்தவுடனே 1973 ஆண்டு என்னை அவர்தான் அனுப்பி வைத்தார். அவர் அடிக்கடி என்னிடத்தில் சொல்வார், அந்த இதய நோயினால் மிகவும் துன்புற்ற அவருக்கு ஒரே ஆறுதல் நம்முடைய அன்னை மரியா. நம்முடைய இதய நோய்களை குணமாக்கும் மாசற்ற இருதய அன்னை அவர்தான் அவரை கடைசி வரை காப்பாற்றினார். அதை அடிக்கடி என்னிடத்திலே தனிப்பட்ட முறையால் சிறுவன்தான் ஆனால் சொல்லிக் கொண்டிருப்பார். அதற்கு பிறகு அருட்தந்தை ஜோசப் எஸ் லியோன் இங்கே இருந்தபோது அவர் இதய நோயிலால் மிகவும் துன்புற்றார். ஒரு கட்டத்தில் அவர் மரணத்தை சந்திக்கக்கூடிய அபாயத்தை அங்கே அவர் சந்தித்தாலும் அவரும் காப்பாற்றப்பட்டார் நம்முடைய அன்னையின் அருமையான பரிந்துரையினால். பிறகு அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை ஜே எட்வர்ட் அவரும் இங்கே பணி செய்தபோது அவரும் இதய நோயினால் மிகவும் துன்புற்று அவரும் அன்னையின் பரிந்துரையால் காப்பாற்றப்பட்டார். இன்னும் ஒரு சிலர் என்னிடத்திலே தனிப்பட்ட முறையில் தாங்கள் பெற்றுள்ள அந்த கொடைகளை பற்றி, அன்னை மரியா மூலமாக கடவுளிடமிருந்து பெற்ற கொடைகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாகவே விரைவில் சாட்சியம் பகரப் போகின்றார்கள். நம்முடைய ஆலயத்தை நாம் தான் உலகறிய செய்ய வேண்டும். நம்முடைய அன்னை மரியா இதய நோய்களை தீர்ப்பவர், நம்முடைய குறைகளை தீர்ப்பவர். அவர் முன்னிலையில் வந்து நம்முடைய குறைகளை நாம் கொட்டினோம் என்றால் நிச்சயமாக நம்மை ஏமாற்றம் அடைய செய்ய மாட்டார். இதை
நாம் தான் வெளி உலகத்திற்கு மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நாம் தான் நம்முடைய அன்னையின் பெருமையை மேலும் மேலும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஆலயத்தின் பெருமை இந்த பகுதி மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பரவி இந்த நம்முடைய அன்னையை நோக்கி பலரும் மகிழ்ச்சியோடு வருவார்கள். தங்களது குறைகளை போக்கிக் கொள்வதற்காக வருவார்கள். இங்கிருந்து செல்லுகின்ற போது குறைகள் நீங்கி செல்வார்கள் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி.